என்னோட பேர் அபிலேஷ். நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏலகிரி ஹில்ஸ்ல மங்களத்துல இருந்து வரேன். என் பேர் ராஜேஸ்வரி. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏலகிரியில் நிலாவூர் கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அத்தனாவூரில் படித்தேன். அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசி டெக்கில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணின்னு இருக்கேன். இப்போ வந்து ஏசி டெக்கில் சென்னையில் பிடெக் அப்பேரல் டெக்னாலஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஊர் வந்து அவ்வளோ பெருசாகலாம் இல்லை. 14 கிராமத்தில் சின்ன ஊரில் ஒரு மங்களன்ற கிராமத்தில் தான் நான் வசிக்கிறேன். அதே போல் என்னுடைய ஸ்கூல் வந்து 1 கிலோமீட்டர் வந்து அத்தனாவூரில் தான் போய் படிக்கணும். நான் வந்து 6th-லேருந்து 12th வரையும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் நிலாவூரில் படித்தேன். நிலாவூர்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். டெய்லி வந்து 8 o'clock பஸ்ஸுக்கு வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போவேன். இந்த 11th 12th வந்து ஏதோ ஆவரேஜ் தான் படிச்சுன்னு இருந்தேன். அப்போது வந்து அவ்வளோக்கும் எனக்கு வெளியில் என்னென்ன நடக்குது, அந்த ஊரில் இருக்கிறதுனால வெளியில் என்னென்ன நடக்குது அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் எங்கள் ஃபிசிக்ஸ் சார் குமரேசன் சார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சொல்லுவார் எல்லாத்தையும், ஒழுங்காக படிடான்னு. அப்போது வந்து இந்த மாதிரி காலேஜெல்லாம் இருக்குடா, அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குடா, அதில் படித்தா உனக்கு நல்லா ஃப்யூச்சர்டா அந்த மாதிரி சொன்னார். லைஃப்பில் திங்க் பண்ணணுன்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி சார்கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்டு அப்போ ஒழுங்காக படிச்சுன்னு இருந்தேன். நிறைய சர்ச் பண்ணி பார்த்தா இவ்வளோ இருக்குதான்ட்டு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, அவ்வளோ பெரிய சின்ன கிராமத்தில். அதனால் அங்கேயே இருந்தால் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு நினச்சேன். அப்புறம் காலேஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் சார்கிட்ட கேட்டேன், குமரேசன் என்ற ஃபிசிக்ஸ் சார்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணுறது சார்னு. அவர் வந்து ஒழுங்காக படித்து நல்லா கட் ஆஃப் எடுத்து வைடான்னு சொன்னார். நானும் சரி படித்து கட் ஆஃப் எல்லாம் எடுத்து வச்சேன். நான் கொஞ்சம் நல்லா படித்ததுனால ஸ்ரீனிவாசன் சார் வந்து எங்களோட ஹெட் மாஸ்டர், நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இன்னும் நல்லா படித்தோம். அப்புறம் வந்து ஜெகதீஷன் சார்ன்ட்டு சார் வந்து எங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் நிறைய ஸ்பீச்சஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஜெகதீஷன் சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். அப்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணா ராமச்சந்திரன் அண்ணான்னு படிச்சுட்டு வந்து அந்த அண்ணா மூலிமா போனாங்க. அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஜெகதீஷன் சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா படிங்க, கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படித்தோம். இங்கே வந்து எங்களோட ஹெட் மாஸ்டர் சார் வந்து நாங்கள் நல்லா படிக்கிறத பார்த்துட்டு ஜெகதீஷன் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க மூலயமா நெடுஞ்செழியன் சார் தெரியும். அவங்க வந்து இப்போ வந்து எங்களுக்கு ஃபன் பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. 12th ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் எங்கே சேர்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. அதனால் ஃபிசிக்ஸ் சார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டோம், சார்கிட்ட எல்லாம். அதுக்கப்புறம் நான் வந்து டிசி வாங்க போகும்போது, ஸ்கூல் போகும்போது எங்கள் ஹெட் மாஸ்டர் சீனி சார் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போடுறா, உனக்கு கிடைக்கும்டா, சான்ஸ் இருக்குது, நான் நெடுஞ்செழியன் சார்கிட்ட சொல்லி நான் பண்ணுறேன், நீ போன்னாரு. அதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கினேன். அவர் நெடுஞ்செழியன் சார்கிட்ட சொல்லிட்டாரு. நெடுஞ்செழியன் சாருன்னு எனக்கு கவுன்சிலிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஒரு நம்பர் கொடுத்தாரு சாரு. நான் வந்து கவுன்சிலிங் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டதுனால ஹெட் மாஸ்டர் சார் வந்து சார்கிட்ட நெடுஞ்செழியன் சார்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க. நம்பர் கொடுத்ததும் நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கால் பண்ணேன் அந்த மேம்க்கு. அவங்க வந்து நான் வந்து சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் லாஸ்ட் டேட் அப்போது சார் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி தந்தாங்க. எனக்கு வந்து அப்பேரல் டெக்னாலஜி கிடச்சிச்சு. அப்புறம் வந்து எங்கள் ஹெட் மாஸ்டர் சாருக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன், எனக்கு வந்து இது மாதிரி தான் சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி போ, நல்லா படி அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிது. அப்போது வந்து காலேஜ் அட்மிஷனுக்காக கூப்பிட்டாங்க, சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணேன். நான் வந்து 7.5 தான் கிடைக்குன்னு நினச்சேன், ஆனால் அது கிடைக்கல. இருந்தாலும் ஃபீஸ் கட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போது வந்து வீட்லேயும் அவ்வளோவா ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. அப்போ வந்து அப்பா வந்து பெயிண்டரு, அம்மா வந்து அப்பப்போ கூலி வேலைக்கு போவாங்க, அவ்வளோதான். அதனால் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஹெட் மாஸ்டரை வந்து கான்டாக்ட் பண்ணேன். சார் சொன்னார், நெடுஞ்செழியன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேளுடா, அவர் என்ன சொல்கிறாருன்னு பாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணேன். அப்போது அட்மிஷன் போடுற அன்னைக்கு, நீ வந்து சாரை போய் பாருடான்னு ஒரு மேம் சொன்னாங்க. அந்த மேம் சொன்னதை மாதிரி போய் அவர் ஆஃபீஸில் போய் பார்த்தா அவர் இருந்தார். அதே போல் கேட்டேன், சார் ஃபீஸ் பே பண்ண காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவர் வந்து லெட்டர் எழுதி தம்பி, நான் வந்து பே பண்ணிடுறேன், ஃபுல்லாக பே பண்ணிடுறேன்னு சொன்னார். எல்லாமே ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து அவர் தான் எல்லாமே பண்ணார். அவர் ஃபீஸ் பே பண்ணி இப்போது நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன்.
அவங்க வீட்டில் வந்து அப்பா வந்து 12th வரையும் தான் படிச்சிருக்காங்க. அம்மா வந்து படித்ததில்ல. அதனால் அவங்களுக்கு இந்த காலேஜை பற்றி இந்த எதுவுமே தெரியாது. இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் அவங்களுக்கு இந்த காலேஜை பற்றி எதுவும் தெரியாததுனால அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அது சரி படிடான்னு சொன்னாங்க. இல்லை அவங்களுக்கு நல்லா படித்தா போதும், படித்து ஒரு நல்ல ஜாப் இருந்தால் போதும்னு மட்டும்தான் அவங்க நினச்சாங்க. அம்மா வந்து ரொம்ப வந்து அந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைச்சிட்டது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாமிகிட்ட வேண்டிட்டதுனால அவங்க சாமிக்கு வந்து இது பண்ணாங்க, காசுலாம் போட்டாங்க வேண்டிக்கிட்டு. அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி நம்ம இதுமேல்ட்டு எதுவும் பண்ண தேவையில்ல, அவங்களே பார்த்துப்பாங்க, ஃபீஸ்க்கெலாம் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நானும் மற்றவங்கள மாதிரி அந்த ஏரியாவில் இருந்து அங்கேயே வாழாமல் இங்கே வெளியில் வந்து நிறைய கற்றுக்கின்னு ஃபேமிலியும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் வெளியில் போயிட்டு நிறைய கற்றுக்கலான்னு தான் நானும் இங்கே கிடைச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். இருந்தாலும் எனக்கு கிடைச்சதில் ப்ரௌடாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். சும்மா இந்த மாதிரி வீட்டில் கொல்லை வேலை இருந்தால் செய்வாங்க. இல்லாட்டி யாராச்சும் வந்து வேலை செய்கிறதுக்கு கூப்பிட்டா, ஐ மீன் எப்படின்னா செடி கொத்துறது, பீன்ஸ் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 300 அந்த மாதிரி வந்து அவங்க காசு கொடுப்பாங்க. அப்பா வந்து கல் உடைக்கிறதுக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 அது மாதிரி தான் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுலேயும் எங்களையும் படிக்க வைக்கணும், வீட்டு செலவையும் பார்த்துக்கணும், அண்ணாங்களும் இருக்காங்க, அண்ணாங்களையும் பார்த்துக்கணும். அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா வந்து சொல்லினே இருப்பாங்க, நீ வந்து நல்லா படி. இந்த மாதிரியெல்லாம் அண்ணா வந்து யாரும் வேலைக்கெல்லாம் அவ்வளோ போகல, எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. சின்ன அண்ணா மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்கள முறையில் இருக்காத, நீயாச்சும் படித்து நல்லா பெரிய ஆள் ஆகு அப்படின்னு தான் அம்மா சொல்லினே இருப்பாங்க. அதனால் அம்மாக்காக படிக்கிறேன். இந்த காலேஜ் வந்து ஏன் படிக்கணும்னு நினச்சேன்னா, இந்த காலேஜை வந்து டாப் காலேஜ், அதனால் வந்து சேர்ந்தேன். அதே போல் இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அந்த ஏரியாலலாம் நிறைய பெரிய ஆளுங்க இருப்பாங்க. அவங்களால பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் சாதிக்கணும். அதனால் நான் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போது என்ன பண்ணணுன்றது காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்து பார்க்கணும். இப்போது வந்து நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4th இயர் முடிச்சுட்டு ஃபுல்லாக கெமிக்கல் ஃபீல்டில் தான் போகலான்னு இருக்கேன். இப்போ வந்து எதுவும் ஐடியா இல்லை. ஃபுல்லாக கெமிக்கல் படிச்சுட்டு இன்னும் கெமிக்கலை பற்றி அதிகமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் போகலான்னு இருக்கேன். வேறு எதுவும் படிக்கலான்ட்டு ஐடியா இல்லை. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இப்போ அப்பேரல் முடிச்சுட்டு நம்மளே ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. வீட்டில் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப மணி ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் அண்ணனையும் பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும்னால ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஹெட்மாஸ்டர் சார் சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவர் வந்து ஜெகதீசன் சார்கிட்ட வந்து சொன்னாங்க. ஜெகதீசன் சார் வந்து நெடுஞ்செழியன் சார்கிட்ட சொல்லி, நெடுஞ்செழியன் சார் வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. அவர் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஃபீஸ் கட்டி, ஹாஸ்டல் ஃபீஸ், போத் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸும் சார் தான் வந்து கட்டி வந்து எங்களை வந்து படிக்க வைக்கிறாரு. இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் படிக்க வைப்பார். ஸ்கூல் படித்து முடித்ததும் கவுன்சிலிங் பற்றி எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஹெட்மாஸ்டர் சீனி சார் தான் எனக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஜெகதீசன் சார் ப்ரொஃபஸரை வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் மூலமாக நெடுஞ்செழியன் சார் சொன்னார். அவர் வந்து கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அவரே எல்லாம் பண்ணிட்டார். சொல்லி தந்துன்னு இருக்கார். எல்லாருக்கும் நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்போ எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே அவர் தான் பண்ணார். இப்போது ஹாஸ்டல் ஃபீஸும் இப்போது படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் அவர் தான், காலேஜ் ஃபீஸும் எல்லாம் அவர் தான் பே பண்ணுறாரு. இவங்க எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கும் ஃபிசிக்ஸ் குமரேசன் சார், அப்புறம் ஹெட்மாஸ்டர் சீனி சார், ஜெகதீசன் சார், அவங்களுக்கு எல்லாம் இந்த டைமில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெடுஞ்செழியன் சார், அப்புறம் எங்களோட ஃபிசிக்ஸ் சார், அப்புறம் ஜெகதீசன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. நாங்கள் நல்லா படித்து நல்லா பிளேஸ்மெண்ட் ஆகி போகுவோம். எல்லாரும் படிக்கும்போது ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு தெரிஞ்சுன்னு படிங்க. சும்மா எதுக்கோ கடமைக்கு படிக்கிறோம், வீட்டில் படிக்க சொல்கிறாங்கன்னு படிக்காதீங்க. அதே போல் படிக்கிறவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை ரீசனாக வச்சுன்னு வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் என்னால் படிக்க முடியலன்றலாம் யாரும் இருக்காதீங்க. அதுக்கான ஒரே சொல்யூஷன் படிக்கிறது மட்டும்தான்.
நீங்கள் படித்தா மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து நல்லா படித்து ஒரு நல்ல லெவலுக்கு போகணுன்னா நம்ம படிச்சுட்டு எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலுமே நல்லா படித்தா மேலே வரலாம். நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலுமே என்ன பண்ணோன்னா படிக்காமலே இருந்துடக்கூடாது. நம்ம படித்தா நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். யாரும் படிக்காமலாம் விட்டுறாதீங்க. அதே போல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை அந்த மைண்டில் வச்சுன்னு படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங்கு, சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலன்னா இந்த மாதிரி எனக்கு நெடுஞ்செழியன் சார் பண்ண மாதிரி மற்றவங்களும் ஹெல்ப் பண்ண இருக்காங்க. அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நல்லா பண்ணுங்க. 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள சாரை ரீச் பண்ணால் அவங்க பெட்டரான ஒரு காலேஜை சூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் மூலயமா இது பண்ணலாம். நீங்கள் யாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போது நீங்களும் ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. நல்லா படித்து என்ன மாதிரி நிறைய பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளேயெல்லாம் போகலாம். நான் அவ்வளோ சின்ன கிராமத்துலேருந்து இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுன்னா நானும் எஃபர்ட் போட்டு படித்ததுனால தான். அதே போல் இவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்ததுனால தான் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல் நீங்களும் நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க, ஹெல்ப்பு வரும். நல்லா என்னை விட டாப் காலேஜஸ்க்கு போகலாம்.